இதுக்கான காலேஜிக்கிறக்கான எல்லாம் ஊரே ஓடிடும். நீ இந்த பேக்கெடுத்து வர முடியாது. அது கழிப்பற காலை மாட்டிக்கணும். மருந்து நினைத்த மாத்திரத்தில் மறைத்து விடுவேனப்பா. என்ன பண்ணுவேன்? மறைத்து விடுவேன். ஊர்ல ஒரு சண்டைன்னா நாங்க ஓடி போய் சண்டையை கட்டி நானா போச்சு பண்றதுக்கு மறந்து போயிடுவாங்க. நீ போய் பெரிய அப்படியே ஒரு துரு முன்னாடி ஒளிஞ்சாலும் நிக்கிறாங்க. முனைமுக வந்து அடிப்பாங்க. நீ என்ன மறையில நான் அமிர்தம் சாப்பிட்டவன் அல்லவா? அமிர்தம் சாப்பிட்ட காரணத்தால் மறைய சன்னமாக்கம் சகமாக்கம் தாசமாக்கம் சர்புத்திரமாக்கம் இந்த மாக்கம் மறைத்து விடுவேன். இதெல்லாம் இருமுறை சாப்பிட மருந்து தானே. மேலூர் மேலூர் என்ன வேலை ஆக்குறீங்க? கழகமே தொழிலாக. 4 லிட்டர் பாட்டிலா 1 லிட்டர் பாட்டிலா? கழகமே கை தொழிலா போயிடுச்சு. கை தொழிலா? யுத்தம் செய்வது. இந்த டவுல ஜோடியில டான்ஸ்னா மார்க்கெட் எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் பார்க்க மாட்டு கண்ட்ரி டான்ஸ்னாலே ஓவரா கொஞ்சம் அதன் சண்டை நாடு நாட்கள் உலகத்திலே பயம். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? அது நிலைகண்டு போன நகவந்தகனின் நாக்கு. நாக்கு நாக்கு அதான் ஞாபக ரதம் போன்று செலுத்தக்கூடியவன் நாரதன். நாக்கு அப்படி சுழட்டியா? கல்யாணம் ஆகவில்லையா? பொண்ணு நீங்க யோசிப்பாங்க. ஏப்பா எல்லாரும் பொண்ணை கொடுத்த உடனே ஏதாவது முழுகாம இருந்துச்சுன்னா சந்தோஷம் பார்த்துருவாங்க. உனக்கு பொண்ணை கொடுத்தா மறுநாளே ஆதிபத்தியம் தானே பார்ப்பாங்க. ஏனப்பா 2 வருஷம் அந்த பிள்ளைக்கு மூச்சு தரணுமாப்பா. என்னது மறைஞ்சதே டவுசர் சேரலையாப்பா? ஆகலையா? கல்யாணம் ஆகல. ஏன் பிடிக்கல? பிடிக்கலையா? நல்ல வயக்காடு நில வயக்காடுல நின்றுக்கிட்டு வெயில் போல ஒரு நல்ல கருவலை கவக்கமா வெட்டிக்கிட்டு காலை இழுத்து வச்சு கிளச்சி விட்டு தீய வச்சு விடுங்க. இல்லப்பா என்னத்தடா பொம்பளை ஒரு ஒன்று சுத்தமா அமையலப்பா. எது லைனாச்சா? ஒன்றும் லைனால எனக்கு கூட வந்தேன். போனியாப்பா? ஏற்கனவே 52 உண்டாக்கி கட்டி கிணங்கலையாப்பா? அமுட்டா போ சாப்பிடுவோம். 3.25 நாளைக்கு 1.5 மணி நேரத்துக்குள்ள 60 பிள்ளை. ஆமா உடம்புக்கு 60 என்ன 90,000 கூட பக்கம் பயிர் கணா. 3.25 நாளைக்கு 1.5 மணி நேரம் எப்படி எம்புலன்ஸ் போர் போடுற மாதிரி கம்மு என்ன ஒட்டாச்சு படுத்து அந்த கம்பெனியா? இதெல்லாம் தவிர பெருமுட்டு வாங்கிட்டீங்க ஒண்ணு. அந்த ஒரு நேரத்தை சந்தித்தேன். சாவித்திரி ஒத்துக்குச்சு. புரிஞ்ச திருச்சியில் எப்படி ஒத்துக்கிட்டேன்? அவன் இல்லையே. அவன் முடியாம அன்னைக்கு ஆஸ்பத்திரி சேர்த்துங்க. எல்லாம் புரியும். ஊர்ல ஆளு யாரும் இல்லையா? எலெக்ஷன் டேஸ்ல பண்ணியாப்பா? எத்தனாச்சு? ஒரே ஒரு ஆமா அதுக்கு இலை போடும்ல. நான் போனேன். நீ ஏன் போனேன்? அவனுக்கு ரூபாய்க்கு தீமண்டை வாங்கிட்டு போனேன். 10 மாதிரி ஓடுறாங்க. நாராயணா நீ ஆளு கட்டில் இல்லாத முதுகுல ஏரியாவை பார்த்துக்கலாம். நான் ஆளு பார்த்தா புக்கர் தெரியுமா இருக்குன்னு வேணாம்ட்டேன். நாராயணா நாராயணா நாராயணன் வந்தது. சிவசிவா சிவசிவா. ஆமா நீ கூப்பிட்டு சிவனை இருந்தாரு. நான் போனேன். பெரிய 10 அவன் மட்டும் அமையதா? எந்த சாவித்திரி? ஆனா நம்மளை குடும்பத்தான் அந்த வளைவுல கடை வச்சுக்கல. உண்மையிலேயே எவ்வளவு ஜாவத்திரியா இருக்கிறாங்களா? போறேன் அது இல்ல எங்கிட்டு அது அழைச்சுதானே உண்மையிலேயே அவனால இருந்தாங்க. காரைக்குடி அங்கிட்டு. அப்ப நாளைக்கு காரைக்குடி பக்கம் தான் போற? இல்ல அங்கிட்டு இல்லடா. சாவத்திரி நான் சொல்றது சத்தியமான மனைவி சாவித்திரி. சட்டியை போட்டு போட்டு
உள்ளாடை கடை சத்தம். அப்படியா? வெளியாடை சத்தமா? அது பேசிக்கொண்டு தவறு. சரி, இங்க வந்த நோக்கா இந்த சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னு டான்ஸ் காலத்துல ஒண்ணுக்கு ஃபோன்ல கேட்டுச்சு. கத்தியை விட்டு எருவ மாட்டை அடிச்சாலும் தோணுங்க. என்ன சத்தம் இந்த நீரும் ஒளியும் கிளிகள் முத்தம் தருதா சத்தம் வருதா என்ன சத்தம் இந்த நீரும் கண்ணத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லையே கண்களில் இந்த கண்ணீர் அது யாரானே கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே காதல் மடியில் பூத்தால் ஒரு பூ போனே மன்னவழி ஆதரவாய் சாய்ந்து விட்டார் ஆரிரோ பாடு ஆரிரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வாயாரோ என்ன சத்தம் இந்த நீரும் பெத்த தாய் அந்த கட்டவுட்ல இருக்க ஆட்டம் உன் மகளை தூக்கி வச்சிருக்கு. அந்த தாயினுடைய ஆசீர்வாதம் தான் அவனுக்கு தொண்டை. நான் ஏன் இவ்வளவு தூரம் பாருங்க, இதெல்லாம் எங்க அம்மா நல்லா பாடுறது. எங்க அம்மா ஆசீர்வாதத்தினால எங்க அம்மா நல்லா பாடுற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு அன்பு ரசிகர்கள் முன்னாடி நான் பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அம்மா. அம்மா இல்ல யாரும் இல்லை. அதாவது சினிமால பாடி இருக்க விரைவா அடுத்தடுத்து பாடிக்கிட்டே இருக்கணும். இடத்த நல்லா இருக்கு. இல்ல நீ வச்ச பேர்தே அமுல் பேபின்னு ஆரம்பிச்ச அதை பத்தி எப்படி போயிருக்கணும். உன் வாக்கு படிக்கும். நல்லா இருப்பா. நல்லா இருப்ப. அன்பு தம்பி அவன் என்று பிறந்த நாள் நான் நேற்றே சரியா பேஸ்புக்கில் பார்த்தா எனக்கு சரியா எனக்கு தெரியல. இதெல்லாம் என்னுடைய பரிசா எங்க நாங்கள்லாம் முடிவு பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்கணும். நான் இன்னைக்கு நீங்க ஆமா, நான் நெல் மாடு அந்த சின்ன பையனுக்கு உதவி செய்யணும் அஜய் வரோம். நாளைக்கு இன்னைக்கு பரிசோட வந்து சேருவோம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம அன்பு தம்பி பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் ஐயாவுடைய அருளாலும் அன்பு ரசிகர்களுடைய ஆதரவனாலும் நீண்ட ஆயிரம் நிறைந்த செல்வம் பெற்று வாழ்க வாழ்க நலமோடு வாழ்க. எல்லா ரசிகர்கள் தான். ரசிகர்கள் ஏன் தெரியுமா, ஒரு நாடக கலைஞர்களை சிரிக்க வைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. மக்களை சிரிக்க வைக்கலாம். ஆனா நாடக கலைஞர்களையே ஒரு சிரிக்க வைக்கிறார் அப்படின்னா இது எல்லாருக்கும் அது அமையாது. ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒரு தனித்திறமை. அதுல தம்பி ராதாகிருஷ்ணன் குறுகிய காலத்திலே வந்து இன்னைக்கு விகடகவி சிரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா தன் முதலிடத்தை முதலிடத்தில் இருக்காரு. இதை விட இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா எல்லா விடைகளையும் பேசுவேன். ஆமா, வெளிநாடு வாழ் நண்பர்கள்லயே நாடக உலகத்திலேயே யாருக்கடா அதிக ரசிகர்கள் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாடு வாழ் ரசிகர்கள் அதிகமா இருக்கிறது தம்பி ராதாகிருஷ்ணன் ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நாங்களே ஒரு முடிவு பண்ணி பேசணும் யாருக்கு தான் முதலிடம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது தம்பி ராதாவுக்கு தான் முதலிடம் வெளிநாடு வாழ் ரசிகர்கள். அது நீண்ட ஆயும் நிறைந்த செல்வம் மற்றும் பெற்று ஐயனாருடைய அருளாலும் தெய்வத்துடைய அருளாலும் நலமோடு வாழ்க்கை. உங்களுக்காக பெரும்பூலம் வாங்குறது இந்த தொண்டை. என் தம்பி எதை பேசினாலும் சிரிச்சுக்கிறேன். தன்னை தாழ்த்தி பிறரை சிரிக்க வைக்கிறதுல சில பேரும் கோவப்படுறாங்க என்னை பேசுறேன் அப்படின்னு. ஆனா தன்னையவே தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்ல, அது மிகப்பெரிய விஷயம். எல்லாருனாலும் அது பண்ண முடியாது. அதை ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிறாரு. எல்லா கவலைகளையும் மறக்க வைக்கிறா பாத்தியா. அதனாலதான் வையப்பூர் வடிவேலு நம்மளோட வீடியோ பாரு. சந்தோஷம் மகிழ்ச்சி பார்த்தேன். போன்ல பேசுறேன் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இதெல்லாம் சரிதான். அதுதான் சரித்தேன். உனக்கு தொண்டை மட்டும் இல்லைன்னு நினைச்சு பாரு. என்னாச்சு? நேரம் 2 வாலியை தூக்கிட்டு போய் பஸ்ல ஏறி போண்டா வைக்க முடியுமா? வாலி சீட்ல சிக்கிக்கிறேன். அது கூட்ட போறத கட்லேஜ் அடிச்சு இறக்கி விட்டுறாங்க. நீ மட்டும் இந்த நாளத்துல பொம்பளை வேஷம் போடுறதுன்னு வச்சுக்கேன். உனக்கு பொட்டு கட்டணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுறாங்க. 2 பேரும் அது வேற. என் சிரிப்பு சரி சூப்பரா. அந்த பிள்ளை முதல்ல ஒரு 650 ரூபா செலவாகும். ஏன்டா இல்லை எங்கே வந்தாலும் ஆட்டோவில் தான் வருவாங்க. அவர் போகும்போது குட்டியான மாதிரியே இருக்கு. அரே போய் தட்டியை எடுத்து போடுவோம். ஐயா 120 ரூம்ல உட்காருங்க. நீ வாமா வாமா.